கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்து பெரிதாக கவலைப்பட தேவையில்லை என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சிங்கப்பூர், ஹாங்காங், தாய்லாந்து உள்ளிட்ட தென்கிழக்காசிய நாடுகளில் JN1 வகை கொரோனா பரவி வருகிறது. இதில் சிங்கப்பூரில் மட்டும் 14,000க்கும் அதிகமானோருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. தினசரி புதிதாக 150 பேருக்கு தொற்று பரவி வருகிறது. தொற்று ஏற்பட்டவர்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நிலை சுமார் 6% பேருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலும் தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலையில் 257 பேர் தொற்று பாதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரளாவில் 182 பேர், தமிழ்நாட்டில் 66 பேர், மகாராஷ்டிராவில் 56 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த புதுவகை கொரோனா முந்தைய வகைகளை விட வேகமாக பரவும் தன்மை கொண்டதாக உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அதே நேரம் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை வலி ஆகிய அறிகுறிகள் மெலிதாக இருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பரவும் வேகம் அதிகமாக இருப்பினும் பெரிய பாதிப்புகளை இது ஏற்படுத்தவில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் தொற்று அறிகுறி உள்ளோர் முகக்கவசம் அணிவதோடு வெளியிடங்களுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர்.